மரங்களையோ கிளைகளோ வெட்டுவதற்கு நியாயமான காரணமோ தேவையோ இருந்திருக்கலாம். இருந்தாலும் என் மனசு என்னமோ அப்படி தோணும். ஐயோ பாவமேன்னு தோணும். அதை தவிர்க்க முடியல என்னால். அதை போல் தான் பறவைகளையும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பறவைகளை ஒரு சிட்டுக்குருவியை போல் ஒரு கவலை இல்லாத வாழ்க்கை நினைக்கும். இல்லை, உண்மையிலே பாதுகாப்பே இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கிறதான்னு தோணும் எனக்கு. எங்கள் வீட்டில் விடியற் காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம், இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட, மயிலேருந்து எல்லா பறவையும் காய்ச்சி மூச்சுன்னு ஒரே கத்தும் எல்லாமா. எனக்கு என்ன தோணுன்னா, ஒன்றுக்கு ஒன்று விசாரிச்சுக்கிறது போல் இருக்குது. நீ சௌக்கியமாக இருக்கியா, நீ சௌக்கியமாக இருக்க விசாரிக்கிறது போல் இருக்குது அப்படின்னு இருக்கியாங்கிறது ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிறது போல் இருக்குன்னு நினச்சிப்பேன் நான். ஒரு முறை ஒரு பெரிய புயல் அடிச்சுது. எல்லா மரங்களெல்லாம் விழுந்து கிளைகள்லாம் முறிஞ்சு போய் ஊரெல்லாம் ஒரே இலையும் தனியமாக ஒரு ஒரு ஒரே பாவமாக இருந்தது. அப்படி இருந்தது. அதையெல்லாம் அப்புறப்படுத்த தொழிலாளர்கள் அப்படி பாடுபட்டுட்டு இருந்தாங்க பாவம். அந்த இடத்துல சென்னைக்கு போனேன். சென்னை முழுவதும் அப்படி இலையுமா கிடக்க எல்லாரும் அப்புறப்படுத்தி திண்டாடிட்டு இருக்காங்க. என் கண்ணில் பட்டது என்ன தெரியுமா? ஐயோ போனவங்களாம் பார்த்துட்டே இருக்கும்போதே எல்லா கட்டிடத்துலையும் இன்னைக்கு வரிசையாக உட்காந்துருக்கிற காக்கா. அச்சோ உங்கள் வீடெல்லாம் என்னாச்சுன்னு தோணித்து. ஏன்னா அடித்த புயலில் அதுங்களுக்கு வீடெல்லாம் போச்சு. அதனுடைய கூடெல்லாம், அந்த காக்கா கட்டியிருக்கிற அந்த கூடெல்லாம் காணா போச்சு. இதுகளுக்கு எங்கே போயிருக்குன்னு தெரியாமல் கட்டத்தில் நம்ம உட்காந்துருக்கு போல. நமக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல மனிதர்கள் வருவாங்க, சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க, இழந்தவற்றையெல்லாம் மீட்டு கொடுக்க அரசாங்கம் வரும், தன்னார்வலர்கள் வருவாங்க, உனக்கு என்ன போச்சுன்னு கேட்டு வாங்கி கொடுப்பாங்க. எல்லாம் நடக்கும். என்னதான் இழப்புகளோட கஷ்டங்கள் இருந்தால் கூட ஓரளவு எல்லாம் செய்வாங்க. இந்த காக்கைக்கு யார் கேட்பாங்க? உன் வீடு போச்சான்னு யாரும் கேட்க போகிறது இல்லையா? அது பாவம் திரும்பவும் குச்சியெல்லாம் எடுத்து கிளையன்மை தேடி அங்கே கூடு கட்டி, ஐயோ பாவமேன்னு தோணுது எனக்கு. உனக்கு யார் இழப்பீடு வழங்க போகிறா? போயிட்டு தானே யார்கிட்ட போய் முறையிட முடியும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்போ அதே போல் அதில் நிறைய அந்த கூடெல்லாம் கீழே விடும்போது அதில் இருக்கிற முட்டைகள்லாம் செதறி போயிருக்கலாம். குஞ்சுகள் சின்ன பறக்க குஞ்சுகள் இறந்து கூட போயிருக்கலாம். யாரும் இறந்து போனால் கவர்மெண்ட் அவங்களுக்கு இழப்பீடு வழங்குறது, பணம் கொடுக்கறது, இவங்களுக்கெல்லாம் யார் என்ன கொடுக்க போகிறாங்க? பாவமே. ஐயோ பாருங்க, நம்ம யாரும் பார்க்குறது இல்லையா இதுங்களை நினச்சிப்பேன். இது அப்போல்லாம் நான் அதை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு, உங்களுக்கெல்லாம் வீடு போச்சா அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன். கேட்டால் சிரிப்பாக வரும். என்னது இப்படின்னு என்னவோ தோணுண்டே இருக்கும். ஏன் இப்படின்னு தோணும்? இது என்னால் தவிர்க்க முடியல எனக்கு. எல்லா இடத்துலையுமே இப்படி தான் நம்ம யோசிக்கிறோமோன்னு தோணுது. அதை போல் நம்ம வீட்டில் பூனையெல்லாம் ஓடி வரும். பூனையினால் கஷ்டங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, கஷ்டங்கள்லாம் இருக்குது. பாலை குடிச்சிட்டு போயிடும், இல்லாட்டி அசிங்கப்படுத்தி போயிருந்தால் கூட இன்னும் நோஞ்சாலும் விரட்டும் போது தோணும், எனக்கு வீடு இருக்குங்கிற அந்த மிதப்பில் நீ வரக்கூடாது, நம்ம விரட்டுறேன் நான் மனசுக்குள்ளே ஒடிய மனசுக்குள்ள லேசாக தோணும். எனக்கு வீடு இருக்குது, இந்த பிறவியில் எனக்கு இந்த வீடு இருக்குது, உனக்கு இல்லை, ஆனால் எனக்கு உள்ள நோஞ்சாலும் விரட்டணுமா நான் அப்படின்னு தோணும் எனக்கு. ஏன்னா தின்ன வீடெல்லாம் கார் ஷெட்லேயோ திண்ணிலே உட்காந்தா நம்ம ஒன்றும் சொல்கிறதில்ல. ஆனால் வீட்டுக்குள்ளே நோஞ்சா நமக்கு அது பண்ணுற கெடுதலாம் நினைவு நம்ம விரட்டி விட்டுருவோம். அது எல்லாத்தையும் அதுங்களுக்கு ஒழுங்காக பிஹேவ் பண்ணுன்னு எப்படி சொல்லிக் கொடுக்குறது? சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனால் விரட்டத்தான் விரட்டுறோம். ஆனால் மாடிலேயோ மற்ற இடங்கள்லையோ அது உட்காரும்போது ஐயோ பாவமே அப்படின்னு தோணும் நமக்கு. அதுபோல் அதுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு மழை பெஞ்சதுன்னா சாப்பாடு என்ன பண்ணும்? மழை விட்டதுன்னா அடுத்த நிமிஷம் கச்ச ஓடி வருது. ஆனால் மழையில் அது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும்? அப்போல்லாம் பட்டினியாக தானே உட்காந்துருக்கோம் இல்லையா அப்படின்னு தோணும். இப்படி விலங்குகளையும் மரங்களையும் பார்த்து